இன்று நான் வெளியே ஷாப்பிங் சென்று வீட்டுக்கு வந்தேன். அப்போது மாலை ஸ்நாக்ஸ் செய்ய நேரமாகிவிட்டது. வீட்டில் பார்த்தால் 3 முட்டை மற்றும் 3 உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தது. அதை பயன்படுத்தி ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் செய்து பார்த்தேன். வீட்டில் எல்லோருக்கும் அது ரொம்ப பிடித்துவிட்டது. முதலில் முட்டைகளை நன்றாக வேக வைத்து ஸ்லைஸ்களாக நறுக்கிக் கொள்ளுங்கள். அதேபோல் உருளைக்கிழங்கின் தோலை நீக்கி அதையும் ஸ்லைஸ்களாக நறுக்க வேண்டும். மிக தடிமனாகவும் இல்லாமல் மிக மெல்லியதாகவும் இல்லாமல் நடுத்தர அளவில் நறுக்கிக் கொள்ளுங்கள். அடுத்து 1 கப் கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நன்றாக கலக்குங்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பஜ்ஜி மாவு போல ஒரு பேட்டர் தயார் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு 1 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்து நன்றாக கலக்கவும். மேலும் சிறிது கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்தால் சுவை இன்னும் நல்லதாக இருக்கும். இப்போது நறுக்கிய உருளைக்கிழங்கு ஸ்லைஸ்களை எடுத்து ஒரு ஸ்லைஸின் மேல் முட்டை ஸ்லைஸ் வைத்து அதன் மேல் மீண்டும் ஒரு உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் வைத்து சிறிய மினி பர்கர் மாதிரி அமைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இதை நாம் தயாரித்த கடலை மாவு பேட்டரில் நன்றாக டிப் செய்து கொள்ள வேண்டும். பேட்டர் மிக மெல்லியதாகவும் இருக்கக்கூடாது, மிக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பிறகு நன்றாக காய்ந்த எண்ணெயில் இதை போட்டு பொன்னிறமாகும் வரை பொரித்தெடுக்க வேண்டும். எண்ணெய் காய்ந்து இருக்க வேண்டும், இல்லையெனில் மேலே இருக்கும் பேட்டர் உறைந்து போய்விடும். இப்படி பொரித்தால் வெளியே மிகவும் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு முட்டை பக்கோடா தயாராகிவிடும். இந்த ஸ்நாக்ஸ் வீட்டில் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். நீங்கள் கூட வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.